அனைவருக்கும் வணக்கங்கள். திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் அவர்களால் மூன்றடைப்பு காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் ஆய்வின் போது காவல் நிலையத்திற்கு காணாமல் போனவர் தொடர்பான புகார் அளிக்க வந்த பொதுமக்களுக்கு தலைமை காவலர் திருமதி ரோஸ்லின் அவர்கள் உடனடியாக உதவி செய்து புகார் மனுவை தட்டச்சு செய்து தயார் செய்து வழங்கியமை கவனிக்கப்பட்டது. பொதுமக்களிடம் அன்புடனும் பொறுப்புணர்வுடனும் சேவை மனப்பான்மையுடனும் செயல்பட்டு காவல்துறையின் மீதான நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் குடிமக்கள் நட்பு அணுகுமுறையுடன் துரிதமாக உதவி வழங்கிய தலைமை காவலர் திருமதி ரோஸ்லின் அவர்களுக்கு திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் முனைவர் இரா திருநாவுக்கரசு அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உடற்கல்வி வகுப்பு கட்டாயம். இதை மிகவும் தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என்றும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உடற்கல்வி பாட வேளைகளை பிற பாடங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் உணவகங்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து உணவு விற்பனையாளர்களும் உணவுப் பொருட்களை செய்தித்தாள்களில் மடித்து வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. செய்தித்தாள்களில் மடித்து தரப்படும் உணவுகளை வாங்கி சாப்பிடுவதை பொதுமக்களும் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படை காவலர் குடியிருப்பு பகுதியில் இன்று 9 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது. இந்த விழாவில் பொருத்தப்பட்டுள்ள 9 சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூமை திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வி பிரசன்னகுமார் IPS அவர்கள் திறந்து வைத்தார்கள். ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் அவர்கள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். திரு கிளாரன்ஸ் ராஜா ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நன்றி.